Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 609 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே பூர்வீக வீடு அப்படின்றது ஒன்று இருக்குங்க. அந்த பூர்வீக வீட்டில் தான் நம்மளுடைய மெமரிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் இருக்கிற மெமரிஸ் நல்ல மெமரிஸாக இல்லாமல் ஒரு அமானுஷம் கலந்த பயம் கூட்டுற மெமரிஸாக இருந்தது அப்படின்னா அந்த மெமரிஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை அந்த மெமரிஸை விட்டு தூரமாக ஓடணும்னு நினைப்பீங்களா? ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு சென்னையிலிருந்து ஜுனைத் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய என்டையர் குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 23 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டர்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஜுனைத் வந்து சென்னையில் கூடுவாஞ்சேரியை சேர்ந்தவர் தாங்க. ஸோ அவருடைய பூர்வீகமே வந்து கூடுவாஞ்சேரி தான். 23 வருடங்களுக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரி எப்படி இருந்ததுன்றதை கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்னமும் அண்டர் டெவலப்டு ஸ்டேஜில் தான் வந்து இருக்குங்க. அங்கங்கே தூரமாக தான் ஒரு வீடு வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லேண்ட் ஒன்று இருந்ததுங்க. ஸோ அவங்க அப்பா என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த லேண்டில் வந்து ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாருங்க. கட்டுற வீடு கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்டணும். அவங்க அப்பா வந்து லெதர் பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஸோ அந்த லெதர் பிஸ்னஸில் நிறைய லாபம் வந்து சம்பாதிச்சிருக்காரு அந்த டைம்லேயே. ஸோ அவர் வந்து அந்த வீடை இன்னும் பிரம்மாண்டமாக கட்டணுன்றதுக்காக பயங்கர பிரம்மாண்டமாக கட்டுறாரு. ஆனால் இவங்க லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆலமரம் வந்து இருந்ததுங்க. அந்த ஆலமரம் கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேலே நிற்கக்கூடிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை வெட்டியிருக்காங்க. வெட்டி வேரோட சாய்ச்சி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு வீடை கட்டி எழுப்பியிருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் கேட்டிங்கன்னா, ஜுனைத், அவருடைய தம்பி முகமது, அதுக்கப்புறம் அவங்க அக்கா, பெரிய அக்கா ஃபரீதா, சின்ன அக்கா ஆசிஃபா. ஃபரீதா வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு அவங்களுக்கு. அவங்க சின்ன அக்காவுக்கு வந்து 20 வயசு. ஜுனைத் அப்போ சின்ன பையன் தான், 10 வயசு தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க என்டையர் ஃபேமிலியாக அங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்க பக்கத்துலலாம் இருக்காங்களா வீட்டுகள் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா அது வந்து இன்னுமுமே அண்டர் டெவலப்டு ஸ்டேஜாக தானே இருந்தது. தூரமாக தான் வீடுகள் இருந்தது. இன்ஃபேக்ட் இன்றைய காலகட்டம் வரைக்குமே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்பவும் கம்மியான வீடுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜுனைத் சொல்லியிருக்காருங்க. சரி, இந்த நிகழ்வுகள் எப்போ அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஜுனைத் வந்து நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவங்களுடைய வீட்டு மொட்டை மாடியிலிருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குங்க. அதாவது யாரோ வந்து சொப்பு சாமானை வச்சு விளையாடிக்கிட்டு, அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களாம் இந்த ட்ரெயின் எல்லாம் ஓட்டி விளையாடிக்கிட்டு ட்ரெயின் எல்லாம் தூக்கி போடும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்ட் எல்லாமே ஜுனைதுக்கு தூக்கத்தில் கேட்டிருக்கு. ஸோ இவங்களுடைய வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு உண்டான படிக்கேட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு கட்டியிருப்பாங்களாம். ஏன்னா பிரம்மாண்டமான வீடு கட்டியிருக்காங்க. சரி, இவருமே தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறாரு. எழுந்து நேராக அந்த படிக்கட்டு கிட்ட வந்து போகிறாருங்க. படிக்கட்டு கிட்ட வந்து போயிட்டு மேலே பார்த்தா படிக்கட்டுக்கு மேலே யாரோ ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி புகை மூட்டமான ஒரு உருவம் வந்து அவருக்கு தெரியுதுங்க. அந்த உருவத்தை பார்த்து இவருக்கு பயம் இல்லை. ஏன்னா அந்த டைமில் சின்ன பையன் தான் சொல்கிறாரு, ஒரு 8-9 இயர்ஸ் இருக்கும். ஸோ பயம் கிடையாது. இவர் பாட்டுக்கு மெதுவாக நடந்து போகிறாரு. அந்த உருவம் பக்கத்தில் போகும்போது தான் அது வந்து உண்மையிலேயே மனுஷன் கிடையாது, வேற ஏதோ ஒன்று அப்படின்றத இவர் ரியலைஸ் பண்ணுறாருங்க. அந்த டைமில் இவர் வந்து கத்துற அடுத்த செகண்ட் அந்த உருவம் இவரை கீழே தள்ளி விடுது. அப்படியே படிக்கட்டில் உருண்டுக்கிட்டே கீழே வந்து விழுந்து ஜுனைத் மயக்கம் போட்டுறாருங்க. இவர் கத்திக்கிட்டே உருள்றாரா. ஸோ இவருடைய சவுண்டை கேட்டு அம்மாவும் அப்பாவும் எழுந்துக்கிறாங்க. எழுந்து ஐயோ பையனுக்கு என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவர் வந்து படிக்கட்டுக்கு கீழே வந்து படுத்து கிடக்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் முகத்தில் தெளிக்கிறாங்க. தெளிச்சுட்டு எழுப்பி உட்கார வச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஜுனைதுக்கு பேச்சு வரல. அந்த உருவத்தை பார்த்து பயந்துட்டாரு. பயந்துட்டு கையை மட்டும் காட்டுறாரு. இங்கேன்னு கையை மட்டும் காட்டுறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அங்கே கையை மட்டும் காட்டுற, நீ ஏன்டா இந்த டைமில் மாடிக்கெல்லாம் போகிற, கம்முன்னு வாடா படுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இவரை வந்து படுக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ரை வந்து அடுத்த நாள் இவருக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப ஜாலியாக, ஏன்னா விளையாடுற பையன் தானே, ஜாலியாக விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாருங்க. ஃபரீதா அவங்க அக்கா வந்து காலேஜ் போயிட்டு இருந்தாங்க. ஸோ காலேஜுக்கு இவங்க அங்கேருந்து நடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வரணுமா. நடந்து வந்து மெயின் ரோட்லேருந்து தான் பஸ்ஸை பிடிச்சி இவங்க காலேஜுக்கு வந்து போய் ஆகணும். ஸோ அப்படி நடந்து வரும்போது இவங்க வந்து
ஒரு சுடுகாடை தாண்டி தான் நடந்து போய் ஆகணும். மார்னிங் டைமில் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக நடந்து வந்துடுவாங்க. ஈவினிங் டைமில் எப்பயுமே ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவாங்களாம். இவங்க காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, கல்ச்சுரல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ கல்ச்சுரல்ஸில் டான்ஸ்லலாம் இவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது லேட் ஆகிட்டுருக்கு, ஒரு 8லேருந்து 9 மணி ஆகிட்டுருக்குங்க. வீட்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா வீட்டில் யாருக்கிட்டையும் மொபைல் கிடையாது, இவங்ககிட்டையும் மொபைல் ஐ திங்க் 23 years பேக் அந்த மொபைல் ஃபோன் சர்வீசஸ்லாம் இருக்கான்னு தெரியல. ஸோ அவங்கக்கிட்ட கிடையாது, கம்யூனிகேஷனே கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களாம் பயந்துடுறாங்க. அப்பா வந்து கிளம்பி காலேஜுக்கே வந்து போயிடுறாரு. இவர் காலேஜுக்கு போகிற டைமில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அவர் வந்து போயிட்டு தேடி இருக்காரு. என்னமானா இல்லை இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் இருந்தது, இப்போ தான் ஒரு ½ hour முன்னாடி கிளம்பி போனாங்க அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ரிட்டர்ன் ஆகுறாரு. ஃபரீதா வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே பார்க்குறாங்க, பயங்கர இருட்டுங்க, அவ்வளோ இருட்டு. இவங்களுக்கு அந்த இருட்டை பார்த்த உடனே ஒரு பயம் வருது. சரி நம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த சுடுகாடு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த சுடுகாடுடைய வாசலில் ஒரு வயசான மூதாட்டி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஃபரீதா வந்து அவங்கள பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த மூதாட்டி வந்து ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிக்கிட்டு பிளாக் கலர் ப்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி மங்களகரமாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் இருந்தாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க வேறு. ஸோ அவங்க வந்து ஃபரீதாவை பார்த்த உடனே அந்த சுடுகாட்டு வாசல்லிருந்து எழுந்து ஃபரீதாவை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபரீதா அவங்களே பார்க்குறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நானே காலேஜ்லேருந்து வரேன், என்கிட்ட சாப்பாடு எதுவுமே இல்லையே, இங்கே பக்கத்தில் கடை கூட எதுவும் இல்லை பாட்டி, உங்களுக்கு வாங்கி கொடுக்கலானா, என்கிட்ட இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டி வந்து கோவப்படுறாங்க. என்னம்மா நீ, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க, ஏதாவது உனக்கு எனக்கு கொடுத்துட்டு தானே போகணும், நீ பாட்டுக்கு இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபரீதா நின்று அந்த பாட்டியை பார்த்து திரும்பி, பாட்டி நான் தான் சொன்னேன் இல்லை பாட்டி, என்கிட்ட இல்லை பாட்டி, இருந்தால் நான் கொடுத்துருப்பேன், என்கிட்ட இல்லை, வேணா காசு இருக்குது வேணா கொடுக்கட்டா, நீங்கள் எதாவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் காசு யாருக்கு வேணும், உன் காசெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ தான் வேணும் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு மனசெல்லாம் அப்படியே ஷாக் ஆகுது. ஃபரீதாக்கு அந்த இடத்துல நிற்காம இவங்க பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு விதமான ஒரு சலசலப்பு, ஒரு சிரிக்கிற சத்தம், ஒரு விதமாக யாரோ ஓடுற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குதுங்க. இவங்க மெதுவாக திரும்பி அந்த பாட்டி எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த பாட்டியே இல்லைங்க. அவங்க வந்து சுடுகாட்டுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் கிடையாது. சுடுகாட்டுடைய கேட்டெல்லாம் மூடி இருக்குது, செவரெல்லாம் மிகப்பெரிய ஹைட்டாக கட்டியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள்பதாறு, இந்த பக்கமும் போக முடியாது. போனால் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் நடந்து போகணும், இல்லைனா இவங்க சைடில் நடந்து வரணும். இப்படி இருக்கும்போது அவங்க பார்க்குறாங்க, ரோடு வரைக்கும் பார்க்குறாங்க, பார்த்தா அந்த பாட்டியை காணோம். ஹேய், அந்த பாட்டி எப்படி போயிருக்க முடியும்? ஜஸ்ட் ஒரு 5 seconds தான் நம்ம ஃபாஸ்ட்டாக நடந்திருப்போம், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பாட்டியை காணுமே அப்படின்ற ஒரு டவுட் இவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை அது பாட்டியே இல்லைனா என்ன பண்ணுறது, சுடுகாட்டுக்கு முன்னாடி வேறு உட்காந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அம்மா கேட்குறாங்க, ஏன்டி இவ்வளோ லேட் அப்படின்னா, இல்லை காலேஜில் இந்த மாதிரி டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறபோது அவங்க அப்பாவும் உள்ள என்டர் ஆகிடுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறார், ஏம்மா நீ லேட் ஆகும் அப்படின்னா சொல்லிடுமா, ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுற, அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா நான் காலேஜுக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்றாரு. இல்லைப்பா இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அடுத்த தடவை ரிஹர்சல் வரும்போது நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க. படுத்து நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல், அதாவது யாரோ இவங்க கூட படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே. எப்பயுமே ஃபரீதாவும் ஆசிஃபாவும் ஒன்றா தான் படுப்பாங்க. அன்னைக்கு ஆசிஃபா வந்து அப்பா அம்மா கூட படுத்துட்டாங்க, ஃபரீதா மட்டும் தனியான ரூமில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கூட வேறு யாரோ படுத்துருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இவங்களுக்கு உண்டாகுது. அதுக்கப்புறம் இவங்களுடைய கையை தடவுற மாதிரி, இவங்களுடைய கூந்தலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இவங்களுடைய காலை வந்து அப்படியே பிடிச்சி திருப்புற மாதிரியெல்லாம் ஃபீல் உண்டாகுது. இவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. லிட்டரலாக எப்படி வலிக்குதுன்னா அந்த எலும்பெல்லாம் வந்து அப்படியே நறுங்குற மாதிரி வலிக்க ஆரம்பிக்குதுங்க. எழுந்து உட்காடுறாங்க, உட்காந்து பார்க்குறாங்க. அவங்க ரூமே ஒரு விதமான ஒரு வைப் வந்து கொடுக்குதுங்க, ஒரு பயம் கொடுக்குற வைப்பு கொடுக்குது. அந்த ரூமில் ஒரு விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வால் கிளாக் இருக்குதுங்க. அந்த வால் கிளாக்கில் அந்த செகண்ட்ஸ் முள்ளு நகரும் இல்லையா, நார்மலாக சவுண்டே கேட்காது. ஆனால் அன்னைக்கு
ஃபரீதாவுக்கு அந்த செகண்ட்ஸ் முள்ளு நகர்றதும் கூட ரொம்பவும் சவுண்டாக கேட்குது, அதுவும் கிளியராக கேட்குது. இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுதுங்க. அதே டைமில் இவங்க அந்த வால் கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களுடைய ஹாலில் கரெக்டாக அந்த படிக்கட்டுக்கு கீழேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த படிக்கட்டுக்கு கீழே ஒரு சலசலப்பு. அந்த சலசலப்பு வந்து எப்படி இருக்குதுன்னா, இவங்க சுடுகாட்டுக்கு முன்னாடி நடந்து வரும்போது ஒரு சலசலப்பு இருந்ததுல அதே மாதிரி இருக்குதுங்க. யாரோ அந்த படிக்கட்டில் இறங்கியும் ஏறி இறங்கி ஏறி விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரியே சவுண்ட் இவங்களுக்கு கேட்குது. அதுக்கப்புறம் தம்பி ஜுனைதுக்கு வந்து ஒரு நாள் இந்த சின்ன குழந்தைங்கலாம் சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு பொம்மைகளை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டலாம் சவுண்டு கேட்டுச்சு இல்லையா, அந்த எக்ஸாக்ட் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபரீதாவுக்கு கேட்டிருக்குங்க. இவங்களுக்கு நெஞ்செல்லாம் பதறுது, இவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மாவை கூப்பிட போனோம் அப்படின்னாலும் இவங்க அவங்க ரூமை விட்டு வெளியே வரணும். ரூமுக்குள்ளே இருக்கிறதுக்கும் பயம், ஆனால் ரூமுக்கு வெளியே இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, ரூமுக்கு வெளியே வரதுக்கும் பயம். பயத்தோட உச்சகட்டத்தில் அப்படியே ஃபரீதா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரூமுடைய டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுங்க. அந்த ஓப்பன் ஆகுறதும் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது, அப்படியே கர்ன்னு சவுண்டில் ஓப்பன் ஆகுதுங்க. இவங்க அப்படியே அந்த டோரை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுவுமே ரொம்ப பயத்தோடு பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டோர் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் கட்டியிருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ண உடனே மேக்னெட் மூலியமாக ஃப்ரிக்ஷன் சர்ன்னு வந்து டோர் ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த டோரை வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த டோர் ரொம்பவும் மெதுவாக ஓப்பன் பண்ணாங்க. அந்த மெதுவாக ஓப்பன் ஆகணும் அப்படின்னா டோரை யாரோ கையில் பிடிச்சி ஓப்பன் பண்ணால் மட்டுமே தான் மெதுவாக ஓப்பன் பண்ண முடியும். என்னடா இது யாருமே இல்லை ஆனால் டோர் மட்டும் மெதுவாக ஓப்பன் ஆகுதே அப்படின்ற ஒரு பயத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சலசலப்பு ஓடுற சத்தம் கரெக்டாக இவங்க டோருக்கு வெளியே வந்து கேட்க ஆரம்பிக்குது. இவங்க மனசெல்லாம் அப்படியே பட நடிக்குது. அப்படியே டோரை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு உருவம் வந்து நிற்குதுங்க. அந்த உருவம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, சுடுகாட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களே, அந்த பாட்டியோடைய உருவம் மாதிரியே இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே ஃபரீதா கத்துறாங்க. அவங்க கத்துற சவுண்டை கேட்டு அவங்க அம்மா, அப்பா, ஆசிஃபா, ஜுனைத் எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்து என்னமாச்சு அப்படின்றாங்க. ஜுனைத் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் ஃபரீதாவும் பண்ணுறாங்க. கையை மட்டும் காட்டுறாங்க. பயத்தில் அவங்களுக்கு பேச்சு வரவே இல்லை. இந்த டைம் அவங்க அப்பா வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது நம்ம வீட்டில். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஜுனைத் இப்படி பண்ணால், இப்போ ஃபரீதாவும் இப்படி பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, காலையில் வந்து இதை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபரீதாவை வந்து காம் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே ரூமில் வந்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபரீதா வந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போதே உடம்பெல்லாம் செம்ம வலி. யாரோ வந்து நைட்டெல்லாம் கட்டி வச்சு அடின்னு அடித்தா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலிச்சிருக்குங்க. போயிட்டு குளிச்சுட்டு வந்தால் ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. கரெக்டாக ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா அவங்க உடம்பு ஃபுல்லாக மார்க்குங்க. யாரோ வந்து இந்த சாட்டையை வச்சு அடித்தாங்கன்னா மார்க் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி மார்க் வந்து ஆயிருக்கு அவங்களுடைய உடம்பு ஃபுல்லாக. உடனே அழுதுகிட்டே அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. அம்மா இங்கே வாமா, பாத்ரூமுக்கு வாமா, பாத்ரூம் என்னடி ஆச்சு, இங்கே வாமா அப்படின்றாங்க. அவங்க அம்மாவும் போகிறாங்க. இங்கே பாருமா என்னாச்சுன்னே தெரில, எனக்கு இந்த மாதிரி மார்க்கெல்லாம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மார்க்கை பார்த்த உடனே அவங்க அம்மாவும் பயப்படுறாங்க. சரி நீ குளிச்சுட்டு வா, நான் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபரீதாக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, என்னன்னே தெரில, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃபரீதா குளிக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆகிடுச்சு. குளிக்கிறதுலேருந்து வெளியே வரவே இல்லை, உள்ளே குளிச்சுக்கிட்டே இருக்காங்க. தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இவங்களும் கதவை தட்டுறாங்க. ஃபரீதா எவ்வளோ நேரம் குளிப்ப, 1 மணி நேரமாக குளிப்ப, சீக்கிரம் வெளியே வான்றாங்க. 1 மணி நேரம் ஆகுது. ஃபரீதா பாத்ரூம்லேருந்து வெளியே வரவே இல்லை. ஐயோன்னு பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா பாத்ரூமுடைய டோரை இவங்க அம்மா திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா ஃபரீதா மயக்கம் போட்ட நிலையில் பாத்ரூம் ஃப்ளோரில் விழுந்து கிடக்குறாங்க. உடனடியாக அவங்கள ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறாங்க. அவங்க அப்பாவும் உள்ளே வராரு. உள்ளே வந்துமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னாச்சுன்னே தெரிலங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபரீதா எழுந்து உட்காடுறாங்க. எழுந்து உட்காந்து ஒரு விதமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிரிப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு நார்மல் யங்ஸ்டர் சிரிக்கிற மாதிரி இல்லை, ஒரு வயசானவங்க சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு உட்கார ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முஸ்லிம்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த பொட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய மதம் படி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க நேராக போகிறாங்க, இவங்களுடைய லிப்ஸ்டிக் எடுக்கிறாங்க. லிப்ஸ்டிக்கை எடுத்து பொட்டு வந்து இவ்வளோ பெருசாக வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு செம கோவம். ஃபரீதா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாயமுறையா இல்லையா, என்ன போய் பேர் சொல்லி கூப்பிட்ற அப்படின்றாங்க ஃபரீதா.
அப்படியே அவங்க அம்மா சைலண்ட் ஆகுறாங்க, அவங்க அப்பாவும் சைலண்ட் ஆகுறாரு. தெரிஞ்சிருச்சு என்னமோ நடந்திருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபக்கீர் பாபா கிட்ட நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வீட்டை விட்டு கிளம்பி போகிறாருங்க. நேராக போயிட்டு அந்த ஃபக்கீர் பாபா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பொண்ணு என்னென்னமோ பண்ணுறாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறா, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்றாரு. சரி அவருமே வராருங்க. வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆனும்போதே ஃபரீதா வந்து படுக்கை ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அவரை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் இருக்கும். இந்த 1.5 மணி நேரத்தில் நம்மளுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகுமான்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னால் என்ன சொல்கிறேன்னா, ஃபரீதா வந்து கொஞ்சம் நல்லா பல்காக இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணுங்க. ஆனால் இந்த 1.5 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 60 கிலோ வெயிட் இருக்கிற ஃபரீதா ஒரு 35 கிலோ வெயிட் எடை இறங்கினா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெயிட்டாக பேலாக ஆயிட்டிருக்கு. கண்ணெல்லாம் வந்து பெருசாக அப்படியே வெளியே வந்து விழுந்துடுற மாதிரி ஆயிட்டிருக்கு. கண்ணை சுற்றி கருவளையம் வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய பல்ல கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் பல் விளக்காமல் இருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரைகள் எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. அந்த ஃபக்கீர் பாபா உள்ள என்டர் ஆன உடனே ஃபரீதா வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கத்துறாங்க, வெளியே போ வெளியே போ வெளியே போ அப்படின்லாம் கத்துறாங்க. அவருமே நேராக உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அப்படியே சைலண்ட்டாக இவங்க உட்காடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அவர் எதுவுமே பண்ணலங்க. வாயில் ஏதோ மந்திரத்தை முணுமுணுக்கிறாரு. முணுமுணுத்துக்கிட்டே அப்படியே ஃபரீதாவை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ஃபரீதாவும் அப்படியே சைலண்ட்டாக அவரையே பார்த்துக்கிட்டே இருக்குங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் பொட்டப்புன்னு ஃபரீதா கீழே விழுகுதுங்க. மயக்கம் போட்டு அப்படியே விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விழுகுதுங்க. அடுத்த 5 நிமிஷம் அப்படியே மயக்க நிலையில் இருக்குது. ஃபரீதாவை தூக்கிறதுக்காக போகிறாங்க அப்பா அம்மா. அவர் சொல்கிறாரு, யாரும் எதுவுமே பண்ணாதீங்க, சைலண்ட்டாக அந்த பொண்ணே எழுந்துக்கிட்டோம் அப்படின்றாரு. கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து ஃபரீதா எழுந்து உட்காருதுங்க. நார்மலாக ஃபரீதா மாதிரி தான் பேச ஆரம்பிக்குது. கேட்குறாரு, நீ யாரையாவது பார்த்தியாமா, உங்க கூட யாராவது வந்தாங்களா அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபரீதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, என்கிட்ட சாப்பாடு கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் சாப்பாடுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க ரொம்ப கோவப்பட்டு சாப்பாடெல்லாம் வேணாம், நீ தான் வேணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கேரக்டர் சேஞ்சுன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மந்திரங்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மந்திரங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஹிந்து மந்திரங்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சுத்தமாக அது தெரியவே தெரியாது. எப்படி ஹிந்து மந்திரங்களை வந்து அவங்க சொல்ல முடியும்? அவங்க அம்மா அப்பாவும் செம்ம ஷாக்கு. ஃபக்கீர் பாபா சொல்கிறாரு, இல்லை உங்கள் பொண்ணின் மேலே ஒரு ஆன்மாவோட சாயல் இருக்குது. அந்த ஆன்மா வந்து பயங்கர கோபமாக இருக்குது. உங்கள் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரிச்சுவல்லாம் பண்ணுறாருங்க. பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10-15 நாள் இவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, 15 நாள் கழித்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நாளுக்கு நாள் ஃபரீதாவுடைய உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாமல் போயிட்டே இருக்குங்க. ஒரு 10 நாள் ஆகிட்டுருக்கு. அவங்க வந்து எலும்பும் தோலுமாக ஆகிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய உடம்பே 25 கிலோ வெயிட் வரைக்கும் ஆகிட்டுருக்கு. ஸோ பயந்து போய் அவங்க அப்பா அம்மா அப்போ தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த 2 மாதம் ஃபுல் ஆன் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க ஃபரீதா. ஆனால் 2 மாதம் ஃபுல் ஆன் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தும் அவங்களுடைய உயிர் பரிதாபமாக பறி போயிடுதுங்க. ரொம்பவும் கவலையில் இருந்த ஒரு குடும்பம் அப்படியே அழுதுகிட்டே ஃபரீதாவுடைய இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து திரும்ப ஐயோ என்னடா இது, நம்மளுக்கா இப்படி எல்லாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுவாங்களே, அந்த மாதிரி அழுகுறாங்க. அழுதுட்டு எல்லாருமே செட்டில் ஆகுறாங்க. அப்படியே ஒரு வாரம் போகுது. 1 வாரம் கழித்து அவங்களுடைய தங்கை ஆசிஃபா அவங்களும் ஃபரீதா மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபரீதா மாதிரியே ஒரு மிகப்பெரிய பொட்டு இடுறாங்க. பொட்டு இட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. ஹிந்து மந்திரங்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, எக்ஸாக்டாக ஃபரீதாக்கு என்ன நடந்ததோ அதே தான் ஆசிஃபாக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் அந்த ஃபக்கீர் பாபாவை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அந்த ஃபக்கீர் பாபா வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆசிஃபாவுடைய உயிரும் பறி போயிடுதுங்க. ஸோ இப்போது இந்த குடும்பத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த குடும்பத்துக்கு அப்போ தான் அந்த ஃபக்கீர் பாபா ஒன்று சொல்கிறாரு, இது வந்து புதுசாக கட்டின வீடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், இது வந்து புதுசாக கட்டின வீடு தான். இந்த வீடு கட்டுறதுக்காக ஏதாவது கோயிலை காண இடிச்சிங்களா, இந்த இடத்துல ஏதாவது சாமி ஏதாவது இருந்ததா, இல்லை வேறு ஏதாவது மரங்கள் ஏதாவது இருந்து வெட்டினீங்களா அப்படின்லாம் அப்போ தான் கேட்குறாரு. அப்போ தான் ஆசிஃபாவுடைய அப்பா சொல்கிறார், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு 200 வருடம் பழமையான ஒரு ஆலமரம் இருந்தது, அந்த ஆலமரத்தை வெட்டி தான் இந்த வீடை வந்து நாங்கள் கட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். உடனே அந்த ஆலமரத்துக்கும் இந்த நிகழ்வுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வேணால்
பக்கத்து வீட்டில் யாரும் இல்லை, பக்கத்தில் வீடே கிடையாது. சரி கொஞ்சம் தூரமாக இருக்க இந்த ஏரியாவில் இருக்க மக்கள்கிட்ட வந்து விசாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாருங்க. கரெக்டாக இவங்களும் போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. வயசான பாட்டிங்களுக்கு தானே தெரியும், ஏன்னா 200 வருஷம் பழமையான மரம் இல்லையா. ஸோ அவங்கக்கிட்டலாம் விசாரிக்கும் போது அதில் ஒரு பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மல்லிகா அப்படின்ற ஒரு பாட்டி வந்து இருந்திருந்தாங்க. அவங்க அந்த மரத்துக்கு கீழே தான் வந்து படுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ அவங்க வந்து இந்த சாமி கும்பிடுறது இதெல்லாம் ரொம்ப பக்தி மயம் உள்ள பாட்டி அவங்க. ஸோ மரத்துக்கு கீழே இருப்பாங்க. அவங்க பசங்க வந்து அவங்கள அபேண்டன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால போகிறதுக்கு இடம் கிடையாது. சாப்பாடு வந்து இவங்க பக்கத்து வீட்டிலேருந்து அங்கே வந்து போகிற வழிபோக்கர்களுக்கு தான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்களாம். ஸோ சாப்பிட்டுட்டு அதே இடத்துல தான் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு நாள் அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நல்ல மழை பெஞ்சிருக்கு. பேஞ்ச மழையில் இவங்க ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இவங்களால எழுந்து நடந்து போகவும் முடியாமல் அதே இடத்துல துடிச்சு இறந்துமே போயிருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அந்த மல்லிகாவுடைய ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலமரத்தோடு தான் இருக்குது அப்படின்றது வந்து அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆலமரத்தை இவங்க வெட்டி அந்த இடத்துல வீடு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ஆலமரத்தை வெட்டினது நான் தானே, எனக்கு தானே வந்திருக்கணும், ஏன் என்னுடைய 2 பெண்களுக்கும் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி ஃபரீதாவுடைய அப்பா கேட்கும்போது, ஆக்சுவலாக அந்த பாட்டிக்கு பசங்க கிடையாது, 2 பொண்ணுங்க தான் இருக்காங்க. 2 பொண்ணுங்களுமே அம்மாவை பார்த்துக்காம அடித்தே வெளியே துரத்தி விட்டுருக்காங்க. அதனால அந்த பாட்டிக்கு வந்து பெண் குழந்தைகளை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, நம்மக்கிட்ட இருக்கிறது இன்னும் 2 ஆண் குழந்தைகள் தான், ஜுனைத் அண்ட் முகமது. ஸோ அவங்கள வளர்த்துட்டு கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வந்துடுறாருங்க. அடுத்த நாள் ஜுனைதும் அதே மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் அந்த படிக்கட்டுக்கு கீழே வந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்காருங்க. பயந்து போனவங்க அவங்க வந்து போயிட்டு அந்த ஃபக்கீர் பாபா கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது உங்களுடைய சொந்த வீடு தான், ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே முடியாது. நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒருத்தராக இப்படி தான் வந்து இறந்து போவீங்க. பெஸ்ட்டு அந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாருங்க. இவங்களும் அதுக்கப்புறம் அந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. வாடகைக்கு இருந்தவங்களும் இதே மாதிரி பல பிரச்சனைகள் அடிக்கடி வந்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அந்த வீடெல்லாம் ஃபுல்லாக இடிச்சிட்டு இப்போது அந்த நிலம் வெறும் கிரவுண்டாக மட்டும்தாங்க இருக்குது, வெறும் காடாக மட்டும்தான் இருக்கான். ஸோ இவங்களுடைய பேரில் தான் அந்த நிலம் இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இடத்த யாருக்கும் விற்கவும் முடியாது, ப்ளஸ் கடைசி வரைக்கும் அந்த இடத்துல வீடு கட்டி இவங்களால வாழவும் முடியாது அப்படின்ற ஒரு சோகமான ஒரு கதையை நம்மளுக்கு ஜுனைத் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காருங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மனதை உழுக்கின நிகழ்வு. ஒருத்தர் செஞ்ச தப்பு, அந்த தப்புனால இந்த 2 பெண் குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த தப்பு யார் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, மரத்தை வெட்டினதும் ஒரு தப்பு தான். பட் ஆனால் அது அவ்வளோ பெரிய தப்பான்னு கேட்டிங்கன்னா, அம்மாவை பார்த்துக்காமல் அடித்து விரட்டியிருக்காங்க 2 பெண்களும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு இல்லையா? ஸோ வயசான காலத்தில், ஏன்னா அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. எல்லா சுற்றியும் அவங்களுக்கு பெண் பேர்லலாம் எழுதி வச்சுருக்காங்க. எல்லா சுற்றியும் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாவை அடித்து வெளியே துரத்தி விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த மல்லிகா அப்படின்ற அந்த பாட்டியோடைய ஆன்மா வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக உக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.